அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பது எப்படி முழு விவரம் தருகிறேன். யாரை அணுக வேண்டும்? புதிய விண்ணப்பம் 2026 அப்டேட். கவனமா கேளுங்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இதுவரை கிடைக்காதவங்க இப்ப புதுசா விண்ணப்பிக்க முடியுமா? அப்படி விண்ணப்பிக்கணும்னா நீங்க யாரை பார்க்கணும்? வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இதுவரை கிடைக்காதவங்க இப்ப புதுசா விண்ணப்பிக்க முடியுமா? அப்படி விண்ணப்பிக்கணும்னா நீங்க யாரை பார்க்கணும்? இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை? இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஆன்லைன்ல நாமளே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. பதில் முடியாது. புதிதாக விண்ணப்பிக்க நீங்க உங்க பகுதி ரேஷன் கடை அல்லது உங்கள் வட்டத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை அணுகலாம். அரசு அவ்வப்போது இதுக்காக சிறப்பு முகாம்கள் நடத்தும். அந்த நேரத்துல உங்க ஊர் ரேஷன் கடையில விண்ணப்ப படிவம் தருவாங்க. அதை வாங்கி பூர்த்தி செஞ்சு அங்கேயே கொடுக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்க குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, உங்க பேர்ல இருக்கிற வங்கி கணக்கு புத்தகம், இதுதான் உங்க தகவல்கள்லாம் இதுல இருக்கும். குடும்ப தலைவரின் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண். முக்கியமா ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். சொந்தமா கார் இருக்கக்கூடாது. அரசு புதுசா எப்போ முகாம் அறிவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அறிவிப்பு வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் பண்றேன், சரசங்க மகளிர் உதவித்தொகை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டா என்னோட யூடியூப் உங்கள் பிரபு சேனல்ல முழு விளக்கத்தை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைவ் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ள வீடியோ போடுறதுக்கு ஆர்வமா இருக்கும்.